Mritu towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. இந்த அப்பா பேசுறாங்க. ஹலோ அப்பா. வெண்பா. ஏன்பா 3 நாளாக காலே பண்ணல? அது இல்லைடா, எமர்ஜென்சியாக ஒரு வேலைக்கு வந்துட்டேன், அதான் உன்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியல. நான் சொன்னல பார்கவி அக்கான்னு ஒருத்தங்களை பற்றி. ஆமாப்பா. அவங்க இப்போது ஃபாரின் போகிறாங்க. போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா? நான் சொன்னேன் வெண்பாப்பா ஹாஸ்டலில் இருக்காளே, நேரில் பார்க்க சூழ்நிலைன்னு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஃபோனில் பேசலான்னு. பேசுறியா? கொடுங்க. அக்காட்ட கொடுக்குறேன். ஹலோ வெண்பா. பார்கவி அக்கா எப்படி இருக்கீங்க? உங்களை பற்றி அப்பா நிறைய சொல்லியிருக்காரு. ஃபாரின் போறீங்களாமே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்மா. நான் திரும்ப இந்தியா வரும்போது உங்களை பார்க்குறேன். நீங்கள் நல்லா படிக்கணும், சரியா? ஓகே அக்கா. அப்பா கிட்ட ஃபோன் தரீங்களா? இந்த ஒரு நிமிஷம். சொல்கிறா. அப்பா, ஒரு முக்கியமான விஷயம். ஈஸ்வரி அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். சீரியஸாக இருக்காங்களாம். எப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தர்ஷினி அக்கா கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. உங்களுக்கு கால் பண்ணாங்களா? ஆனால் லைனே கிடைக்கலையா? சரி, நான் தர்ஷன்கிட்ட பேசிட்டு உன்னை கூப்பிட்றேன். ஓகே அப்பா. மேம், தேங்க்ஸ் மேம். என்னாச்சு சார்? ஈஸ்வரிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் சீரியஸாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா? காலைல வெண்பாவுக்கு தர்ஷினி பேசும்போது தான் இதை சொல்லியிருக்கா. என் லைன் வேறு கிடைக்கல இல்லையா? ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கா போல இருக்கு. நான் தர்ஷன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசிடுறேன். ஹலோ, யாரு? தர்ஷினி, நான் ஜீவா பேசுகிறேன். அப்பா என்னாச்சுப்பா? உங்களுக்கு லைனே கிடைக்கலப்பா. என்னாச்சு? அவங்களுக்கு ஸ்கல்லில் பயங்கரமாக இன்ஜுரி ஆகிருக்கு. இன்னும் சிவியராக பிளட்டு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. நினைவு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம், இல்லைனா கொஞ்சம் நாள் கூட ஆகலாம். இதை பார், எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம், பயப்பட வேணாம். நான் வர்றேன், நான் வந்துடுறேன். என்னாச்சு சார்? ஒன்றும் புரியல. காலையில் போய் ரூமில் பார்க்குறப்ப பிளட்டெல்லாம் ப்ளீட் ஆகி அப்படியே மயங்கி கிடந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறப்ப கான்சியஸ் இல்லைன்னு இருக்காங்க. ஐயோ, ரொம்ப ரிஸ்க்குன்ற மாதிரி சொல்கிறாங்களாம். சார் அவங்க நல்லா இருக்கணும் சார். நீங்கள் போய் பாருங்க சார். நான் வரல. இந்த ஃப்ளைட்டை நான் பிடிக்கலன்னா என் வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் ஆயிடும் சார். கடவுள் ஒரு வாட்டி கொடுத்த இந்த வாய்ப்பு, இதை தவற விட்டா என் லைஃபே போயிடும். நான் செல்ஃபிஷாக பேசுகிறேன் சார். இப்போ கூட இந்த சூழ்நிலையை கேட்குறப்போ எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்கு. இதை ஃபேஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் கிளம்புறேன் சார். ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். நீங்கள் கிளம்பி போய் பாருங்க சார். என்னை வர சொல்லி வற்புறுத்தாதீங்க சார். நீ கிளம்பு. செக்இன் ஆகிட்டு எனக்கு கால் பண்ணு. நான் இப்படியே மதுரை கிளம்பிடுறேன். நீ பத்திரமா போ. எதை பற்றியும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என் மேலே எதுவும் வருத்தம் இல்லைல்ல சார்? எதுக்குமா? இல்லை, ஈஸ்வரி அம்மா இப்படி இருக்கிறப்போ நான் கிளம்புறேன்னு சொல்கிறேன்ல. இதை பார், இப்போ இப்படி உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்க விஷயத்தை ஈஸ்வரி கேள்விப்பட்டாங்கன்னு வை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் தான். அவங்க தர்ஷனுக்காக மட்டுமே யோசிச்சதில்லை, உனக்காகவும் யோசிச்சாங்க. அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை இப்போ அமைஞ்சிருக்கு. நீ வேற எதை பற்றி யோசிக்காமல் உன் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணு. லைஃபோட ட்ராவலில் எந்த உறவாக இருந்தாலும் சரி, டெஸ்டினேஷன் வந்தால் இறங்கித்தான் ஆகணும்.
உன்னோட பயணம் உனக்கானது, போயிட்டே இரு. உன் பயணத்து இடையில வர்றவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ யாராக இருந்தாலும் இறங்கித்தான் ஆகணும். அந்த இமோஷனல் லாக் ஆகி நீ இங்கேயே தேங்கி இருந்துடக்கூடாது. எந்த முடிவையும் நீ யோசிச்சிடு. இப்போ நீ எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு. ஏர்போர்ட் ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணு. இடையில எதை பற்றி யோசிக்காது, புரியுதா? போயிட்டு வா. வா, திரும்பி பார்க்காம போகணும். ஏர்போர்ட் போனதும் ஃபோன் பண்ண, எதை பற்றி யோசிக்காத. அண்ணா, இந்த பொண்ணை ஏர்போர்ட்டில் இறக்கிடுங்க. பத்திரமா போ. இடையில் எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, பத்திரமா போ. அண்ணா, பார்த்து கூப்பிட்டு போங்கண்ணா. இருந்து கிளம்பும் போது உன் மைண்ட் தெளிவா இருக்கும். உன் எதிர்காலத்தை பத்தின ஒரு தெளிவான புரிதலோட தான் இந்த வீட்டை விட்டு போவ. உன்னோட அப்பா உனக்கு எந்த மாதிரியான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதை நான் செய்வேன். அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் செய்யறேன் பார்க்கவே. ஷுவா, நான் இப்போ ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லொக்கேஷனுக்கு ஒரு கார் அனுப்பிடுங்க. இமீடியட்டாக மதுரைக்கு போகணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிடுங்க. என்ன சொல்ற நீ? எப்பா பெரியவனே, என்னையா சொல்றான் அவன்? அவன் மண்டையில அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறான்னா நீ எப்படி இங்க உட்கார்ந்திருக்க? வேற என்ன செய்ய சொல்ற? பேசாம இருமா. டேய், கூறு கட்டவள, கொஞ்சமா கூறு காட. உனக்கு வந்தது வராதமும் ஒப்பிக்கணுமாக்க? இல்லை மாமா, விடிய காலையிலே பூஜைக்கு போனாங்களே, வந்ததும் விஷயத்த சொன்னால் வீட்டில் நடந்தது தெரிஞ்சுட்டு அலர்ட்டாக இருப்பாங்களேன்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை மாமா.